ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லிவிட்டேன். எதுவாக இருந்தாலும் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். உண்மையில் அதில் தவறு இழைத்திருந்தால் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் நிரபராதிகள், கொண்டு வாருங்கள். இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுபவர்கள் அல்ல என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றேன். நாங்கள் அரசியலுக்காக எப்பொழுதுமே ஆண்டவனை பயன்படுத்துவதில்லை. நாங்கள் பக்தியை வைத்து பகை வளர்ப்பவர்கள் அல்ல, பக்தியை வைத்து இறை நம்பிக்கை வளர்ப்பவர்கள். அவர் சொன்ன அந்த சூரசம்ஹாரத்திற்குண்டான திருக்கோயிலேயே மாண்புமிகு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தான் 400 கோடி ரூபாய் செலவிலே வடிவமைத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல தமிழ் கடவுளான முருகனுக்கு அனைத்துலக மாநாடை நடத்தி 22 நாடுகள் பங்கேற்கின்ற முத்தமிழ் முருகர் மாநாடை நடத்தி காட்டியவர். நம்முடைய பழனி திருக்கோயிலுக்கு பெருந்திட்ட வரையின் வாயிலாக குடமுழுக்கை கண்டது நாங்கள். முதல் படை வீடான நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான் திருப்பரங்குன்றத்திலும் இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கை கண்டோம். அதேபோல் மருதமலை எடுத்துக்கொண்டாலும் மின்தூக்கியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். சுவாமிமலை முருகன் திருக்கோயில் எடுத்துக்கொண்டாலும் பக்தர்களுடைய கடினத்தை கஷ்டத்தை உணர்ந்து மின்தூக்கியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். முருகருக்கு வாக்களிக்கின்ற உரிமை இருக்குமேயானால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்ற பணிகளுக்காக நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அந்த முருகரே வாக்களித்திருப்பார். அந்த வகையில் முருகனுக்கு, முத்தமிழ் முருகனுக்கு, தமிழ்கடல் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்த்த ஆட்சி திராவிட மாடல்.